ஹாய் மக்களே, மாலை வணக்கம். இன்று சட்டசபையில் நமது சிஎம் அண்ணன் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்தார். என்னென்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசாங்கம் மக்கள் வரி பணத்தில் ஒரு வாகனம், ஒரு கார் நாங்கள் எல்லா எம்எல்ஏக்கும் தரப்போகிறோம் அப்படின்னு. அது என்ன சொல்கிறாருன்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரு, அதை நிர்வகிப்பதற்கான செலவாக மானியமாக மாதம் 75,000 ரூபாயும், ஒரு உதவியாளரையும் அவர்கள் வைத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கான சம்பளமாக 25,000 ரூபாய். ஸோ 1,00,000 ரூபாய் எம்எல்ஏக்களுக்கான மாத ஊதியத்தோடு படியாக 1,00,000 ரூபாய் வழங்கப்படுங்கிறார். கார் கவர்மெண்ட் வழங்குங்கிறார். எத்தனை பேருக்கு? 234 எம்எல்ஏக்களுக்கும் மக்களுடைய வரிப்பணத்தில் அரசாங்கம் கார் வழங்க போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு எம்எல்ஏ அதை நீங்கள் தர்றதே முடிவு பண்ணிட்டீங்க, அது ஒரு இன்னோவா காரை தாங்க ஐயா, நாங்கள் இன்னும் நல்லா அனுபவிப்போம்னு சொல்கிறாரு. நல்லா இருக்கு இல்லையா கேட்குறதுக்கு? சரி, எதுக்கு திடீரெழுந்து அறிவிப்புன்னு பார்த்தா, சில தினங்களுக்கு முன்பு காட்டுமன்னார் கோவில் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ அண்ணன் ஜோதிமணி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஐயா, நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவன், கார்லாம் இல்லை, நான் ட்ரெயின்லேருந்து இறங்கி டெய்லி ஆட்டோவில் தான் வரேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குய்யா, சொந்தமாக கார் தந்தீங்கன்னா தொகுதியில் நான் வளம் தொகுதியை மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கோரிக்கையை முதல் முறை 2-3 நாள்லேயே நிறைவேற்றுறாங்க. அதாவது பொது வாழ்க்கைக்கு, பொது சேவைக்கு வர்றாங்க இல்லையா, இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் நாம் இவங்களை எதற்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம்? சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது மக்கள் சேவை செய்கிறதுக்காக தான். ஆனால் இந்த தவிக அரசு 100 நாள் தாண்டியிருக்காங்க. இந்த அரசு இவர்களுக்கான, அதாவது முதல்ல நம்ம சொகுசை பார்ப்போம் ஐயா, ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் வருஷம் 5 இருக்குது, 2வது சொகுசாக நம்மள சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு தான், நம்ம சொகுசாக இருந்தால் தானே, நம்ம கம்ஃபர்ட்டாக இருந்தால் தானே மக்களை நம்ம கம்ஃபர்ட்டாக ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குஜிலி மஸ்து. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படுற அந்த வார்த்தை குஜிலி மஸ்து. சரி, அர்த்தம் எனக்கு தெரியல, நானும் இருந்தாலும் அந்த வார்த்தையை நானும் சொல்கிறேன். ஒரு குஜிலி மஸ்து. முதல்ல நம்ம குஜிலி மஸ்து பண்ணோம் ஐயா, மக்களெல்லாம் பார்த்துக்கலாம், இனி அடுத்த 50 வருஷம் நம்ம தானே ஆட்சியில், அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழக வெற்றிக் கழகம். சரி, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாங்க, அதுலேருந்து இவங்க எப்படி வேறுபடுறாங்க இந்த தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? முதல்ல அண்ணன் விஜய் சொல்லணும். அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு முதல்வர், சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாலே யாரும் சினிமாலேருந்து அரசியலுக்கு வரலையானா அதுவும் வந்திருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அவர் சினிமாவில் இருக்கும்போதே திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலாம் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே எம்எல்சியாக இருந்தவர் அவர். அதன் பின்பு முத்துவேல் கருணாநிதி அவர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் பிரிஞ்சு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ 2 கழகங்களும் 2ஆக பிரியுது, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று. ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சார்? எம்ஜிஆர் சினிமாவில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். அப்பொழுதே அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர். அவர் வர்ற கார் பார்த்தீங்கன்னா இம்பாலா, இங்கிலாந்து இறக்குமதி செய்யப்பட்டு இம்பாலாவில் தான் வருவார் போவார். தான் ஆட்சிக்கு வந்த உடனே எம்ஜிஆர் அவர்கள் ஓகே, நம்ம தான் அரசியலுக்கு வந்தாச்சுன்னு சொல்லி மக்களை வரிப்படுத்த உடனே அவருக்காகவோ எம்எல்ஏக்களுக்காகவோ நம்ம அப்டேட் ஆகும்னு சொல்லி ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் இங்கிலாந்து இறக்குமதி பண்ணிடல. அவர் என்ன செஞ்சார்? ஆட்சிக்கு வந்த உடனே புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் கை ரிக்ஷா எடுத்துருந்தாங்க தெரியுமா, அவர்களுக்கெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா வழங்குறார். கையால் இழுத்ததெல்லாம் மிகவும் கடினம். மனிதனை உட்கார வைத்து மனிதன் கையால் இழுத்திருந்த ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றி, சைக்கிள் ரிக்ஷாவை கவர்மெண்ட் தன்னுடைய மக்கள் வரிப்பணத்திலிருந்து மக்களுக்காக சைக்கிள் ரிக்ஷா வழங்குறார். இதுதான் மாற்றம் என்றால் இப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த மாற்றம் இருக்குது. அந்த டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றம் எங்களுடைய தாரகம் சொல்லி வந்தவங்க, முதல்ல நம்ம கார் வாங்குவோம் ஐயா, இவனுங்க நடக்கிறானுங்க இல்லை பறக்கிறானுங்க இன்னும் தொலைகிறானுங்க, முதல்ல நம்ம கார் வாங்கி நம்ம கம்ஃபர்ட்டாக இருப்போம், ரெண்டாவது பார்த்துக்கலாம்னு சொல்லி, இதுதான் இவருடைய மாற்றம். ஒவ்வொரு விஷயத்துலையும் இவருடைய மாற்றம் என்ற பெயரில் இவர்கள் பண்ணுகின்ற ஒவ்வொரு விஷயமும் தடுமாற்றம். இவர்களுக்கான தடுமாற்றம் மக்களுக்கு ஏமாற்றம், அதான் நடக்குது. கல்வி கணித்திருந்த காமராஜர் அவர்கள் கல்வியா காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸ் பேரியக்கமும் பல ஆண்டுகள் ஆண்டது. காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தார். அந்த நேரத்தில் ஐயா காமராஜர் அவர்களுடைய வீட்டுக்கு
ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரி என்ன பண்ணிடுறாருன்னா முதல்வரோட வீடு அல்லவான்னு சொல்லி வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்றாரு. அது வந்து ஐயா காமராஜருடைய கவனத்துக்கு வந்தோடனே காமராஜர் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, முதல்ல போய் அந்த கனெக்ஷன்லாம் எடுத்துரு, இல்லைன்னா உனக்கு இப்போ வேலை விட்டு தூக்கிடுவேன். முதல்வரின் தாயார் என்பதற்காக நீ மக்கள் வரி பணத்துலேருந்து நீ அங்கே அவங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருவியா, முதல்ல அதை எடுத்துரு அப்படின்னாரு. பெற்ற தாக்கி செஞ்சது. அதே கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த பி. கக்கன் அவர்கள், எல்லா படங்கள்லையும் விஜயகாந்த் அவர்கள்லாம் நிறைய தடவை பேரை யூஸ் பண்ணியிருப்பார். பி. கக்கன் அவர்கள் வந்து நிறைய துறைகளில் மந்திரி பதவி வைத்தவர், எம்பியாக இருந்தவர். அந்த பி. கக்கன் அவர்கள் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்திருக்காரு, பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அந்த கக்கன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் இறக்கும்போது அரசாங்க ஆஸ்பத்திரியில் வந்து இறந்தாராம் சென்னையில். அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் இறக்கும்போது அவருடைய பாக்கெட்டில் இருந்தது வெறும் 5 ரூபாய் தான் என்று இன்னும் சொல்லப்படுவதுண்டு. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் நம் தமிழகம் பார்த்திருக்கிறது என்று இந்த கோமாளிகளின் இந்த கூத்தாடிகள் என்ன, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதா, அரசியலுக்கு வரக்கூடாதா, தாராளமாக வரலாம். அண்ணாவிலிருந்து கலைஞர் அவர்களிலிருந்து எம்ஜிஆர் எல்லாமே, எம்ஜிஆர் வரை சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தார்கள். ஐயா விஜயகாந்த் அவர்களும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர்களும் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அமர்ந்தார். ஆனால் அவங்க யாருமே இந்த மாதிரி, அதாவது நீங்கள் சினிமாவில் அடித்த கூத்து அரசியலில் அடிக்க முடியாது. அதனால தான் சொல்லுவேன், கூத்தாடிகள் தாராளமாக நீ வாங்க, ஆனால் சினிமாவில் அடிக்கின்ற கூத்தை பொது வாழ்க்கையில் வந்து நீங்கள் கூத்தடிக்காதீங்க என்று தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அவர் ஆட்சிக்கு வந்து அமர்ந்த உடனே இவர் செஞ்ச முதல் மாற்றம் என்ன தெரியுமா? 50 வருட காலங்களாக பாரம்பரியமாக அனைத்து முதலமைச்சர்களும் பயன்படுத்திய அறை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலைவன அரங்கத்துக்கு இவருடைய அறிவு மாற்றுறாரு. அது இன்னும் பெரிய காமெடி நடக்குது. டெண்டரோட முன்னே எங்கள் வேலையில் முடித்து விட்டார்களாம். 5 கோடி ரூபாய்க்கான மதிப்புள்ள டெண்டர்னு சொல்லப்படுது. டெண்டரே விடப்படவில்லை, அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிட்டுங்கிறாங்க. கடற்கரையில் காற்று வாங்கியபடி தான் நான் இருப்பேன். அதாவது உச்சத்தை விட்டு வந்தேன்னு சொல்கிற நீங்கள் உச்சத்தையில் விட்டு வந்து இன்னும் நீங்கள் இந்த சினிமா பாணியில் அதே சொகுசு தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன் நீங்கள் மக்கள் பண்ணிட்டு வரீங்க? பொது வாழ்க்கை என்றாலே அது வந்து ஒரு பொது சேவை, மக்களுக்கான ஒரு சேவை தான் அது. நீங்கள் அந்த இடத்துல வந்து இருந்து கொண்டு முதலில் அதாவது சொல்லல, தலைவன் எப்படி இருக்கானோ தொண்டன் அதுபடி தான் தொண்டன் இருப்பான். நீ உங்களிடம் இருக்கு இல்லையா, நீங்கள் சொன்னது மாற்றம் என்பது உங்களிடம் தான் தொடங்குது. என்ன மாதிரி மாற்றம்? எல்லோரும் இருக்கிற ரூமில் இருக்க மாட்டேயா, எனக்கு கடற்கரை சைடில் பனையூரில் நீங்கள் இருக்கிறீங்களே உங்கள் வீடு, அது மாதிரி கடற்கரையை ஒட்டி இருக்கணும், சொகுசான காற்று வாங்கணும் என்றால் நீங்கள் அங்கேயே சினிமாவிலேயே திறந்துருக்கலாம். அரசியலுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ரசிகர்கள் வந்து என்னுடைய ரொம்ப நாட்களாக பல வருடங்களாக பணியாற்றினாங்க சொல்லி அவங்களை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக ஆக்கி வச்சுருக்கீங்க. சரி, அது அப்போ இந்த அரசியலுக்கான தகுதியாக நீங்கள் பார்த்தது உங்களை ரசிகர் மன்றம், உங்களை ரசிகர்கள், ஓகே, எல்லாத்தையும் பொறுத்துக்கொள்வோம். ஆட்சி பொறுப்பை தந்திருக்கிறோம், நீ என்ன செய்யணும்? என்ன நடக்குதுங்க? காட்டு தருபார் நடக்குது. ஓட்டு போட்ட மக்கள்லாம் இப்போ தடுமாறிட்டு இருக்காங்க. 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த இதில் என்ன சொல்லுது? தமிழக மக்களுக்கு ஓட்டு போடலை. தமிழக அரசியல் பெரிய பெரிய ஓட்டைகளை தான் போட்டிருக்காங்க. இந்த மக்கள் பெரிய பெரிய ஓட்டைகளை போட்டிருக்காங்க. பெரிய பெரிய பொத்தல்கள் தான் வந்திருக்கு தமிழக அரசியல்னு தான் சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைக்கும் தூபம் போட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் இருக்கார் இல்லையா, எலெக்ஷனுக்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்யணும். அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவர்களுக்கு சொத்துக்களுடைய விவரங்களை பிரமாண பத்திரமாக நம்முடைய தேர்தல் அலுவலர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அந்த பத்திரத்தில் அவர் தெரிவிச்சுக்கணும் தெரியுமா, கிட்டத்தட்ட 85 லட்சம் 85 lakhs எனக்கு சொத்து இருக்குதுன்னு. அதில் வந்து அசையா சொத்து, ஒரு கார் இருக்குது, ஒரு காரு, 50 லட்ச ரூபாய்க்குள்ள வீடு, நகைகள், இப்படியாக அவர் கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா சொத்து இருக்குன்னு சொல்கிறார். இந்த எம்எல்ஏ தான் அங்கே வந்து சட்டசபையில், ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லையா, ட்ரெயினில் இருந்து நான் ஆட்டோவில் வரேன் என்று புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டவர். பெரிய ஒரு புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டுருக்கார். அதுவும் இவர் எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏனா, போராளியான அண்ணன் திருமாவினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ என்பது கூடுதல் தகவல். அதுதான் ஜீரணிக்க முடியவில்லை. இன்னொரு எம்எல்ஏ, பெரியகுளம் எம்எல்ஏ மிஸ்டர் சபரி, அவரும் அப்படி, ஐயா நானும் ஆட்டோவில் தான் வரையா,
பக்கத்துலேயே சாம்பார் ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் ஆட்டோவில் தான் வரேன், இந்த திட்டம் வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்குன்னு சொல்ல அவர் பேசி லைவில் தானே போகுது சட்டசபை விவாதங்கள் அன்னைக்கு. அடுத்த 2 நிமிஷம் மக்கள் இங்கே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்கு இவர் இன்னோவா காரில் வளம் வர்றதும் பென்ஸ் காரில் வளம் வர்றதும் அவருடைய வேட்புமனு தாக்கலும் போது சமர்ப்பித்த அந்த பிரமாண பத்திரத்தில் அவர் சொல்லியிருக்க கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு கார் நடக்கும், 2 ஸ்கூட்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரிடம் 2 பென்ஸ் கார்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த கோயப்பல்ஸ் கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கோயப்பல்ஸ் கூட்டங்கள், இந்த கோயப்பல்ஸ் தத்துவத்தை மட்டுமே கொள்கையாக வைத்து இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிற அந்த கூட்டம் பண்ணுகின்ற இந்த கொத்தடிமை கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கொத்தடிமை கோமாளி கூட்டம் பண்ணுகின்ற இந்த அநியாயம் வந்து மக்களை வந்து பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கு. குறிப்பாக அண்ணனுக்கோசம் ஓட்டு போட்டோம், அண்ணனுக்கோசம் ஓட்டு போட்டோன்னு கொத்தாக ஓட்டு போட்ட அளவுக்கு நீங்கள் ஆகி போயிருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா. ஆமாம், கொத்த ஓட்டு போட்டு நீ கொத்து போட்ட மாதிரி சின்ன பின்னமாக இருக்கிறோம். ஐயோ அண்ணன் வந்து அப்படி செஞ்சோம். ஆமாம், அண்ணன் சினிமாவில் செய்வார் தங்கம், அண்ணன் நிஜத்தை செய்ய முடியுமா? எப்படி செய்ய முடியும்? எது நிஜம், எது ரியல்னே பிரித்து பார்க்காத ஒரு கூட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய ஒரு பெரும் ஒரு கேடுக்கு வழிகேட்டிருக்கு, அடிகோலிட்டுருக்கு. சரி பார்ப்போம். விடுதலை சிறுத்தையோட கட்சி ஜோதிமணி இருக்கிறார் இல்லையா, அந்த எம்எல்ஏயோட கதைக்கு வருவோம். அப்போ போராளியான அண்ணன் திருமா இருக்கார் இல்லையா, அந்த கட்சியின் ஒரு எம்எல்ஏ திட்டமிட்டு இவர்களுடைய பேரில் தான் அவர் மூலமாக அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம். அந்த கதையாக எங்கள் கட்சி எம்எல்ஏ சொன்னால் நல்லா இருக்காது, நீங்கள் சொல்லுங்கள் நண்பா, எங்கள் கூட்டணி இருக்கீங்க, நான் உங்களுக்கு தர்ற மாதிரி தந்துடுறேன், உங்கள் கோரிக்கை வைங்க, எல்லாருக்கும் போட்டு விட்றோம். பக்கத்துலேயே சாம்பார், உங்களுக்கு சாம்பார் கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், பிரியாணியாகவே தந்துடுறேன், மக்கள் வரி பணம் தானே, பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஒரு படத்திற்கு 100 கோடி 150 கோடி ஒரு ப்ரொடியூசர் தலையில் முளை வரைச்சே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் உச்சம் தொட்டவங்க. நீங்கள் உங்கள் சொந்த காசுலலாம் நீங்கள் உச்சம் தொடலையே. இறுதியாக நீங்கள் வாங்கிய ஜனநாயக படத்துக்கு நீங்கள் வாங்கிய சம்பளம் 250 கோடின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த படத்தினுடைய கலெக்ஷனே 200 கோடியோ கூட தாண்டலைங்கிறது நிதர்சனம். அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட தான் நீங்கள் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய அந்த தயாரிப்பாளர் தமிழகத்தின் டெல்லி பிரதிநிதி அங்கே உட்கார வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டிலேருந்து கொள்ளடிச்ச தெரிஞ்ச நண்பா, ஹிந்தியில் பேசி ஆவோ பாய் பாக்கெட் மே டாலோ பாய்ன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நீங்கள் அவரை வந்து பக்குவமாக டெல்லிக்கு அனுப்பி வச்சிங்க. அதாவது உங்களை வச்சு படம் எடுத்து அந்த மனிதன் அடைந்த நஷ்டத்திற்கு மக்கள் வரி பணத்தில் அவருக்கு எங்கள் மஞ்சள் குளிப்பு ஆவோ பாய் பாக்கெட் மே டாலோ பாய் அப்படின்ட்டு சிறப்பாக நீங்கள் எல்லாம் போய் புத்திசாலின்னு நினச்சிருங்க. எல்லாம் மக்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். சரியா? சோசியல் மீடியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுன்ட்டு உங்களுக்கு தெரியல. தெரிந்தாலும் நீங்கள் வந்து பூனை கண்ணம் பண்ணால் உலகம் இருட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த விஷயத்தில் வந்து அண்ணன் திருமா அவர்கள்ட்ட தான் நம்ம வந்து சில கேள்விகளை கேட்கணும்னு தோணுது. அண்ணன் திருமா என்றாலே போராளி தான். அடங்குமறு அத்துமீறு அப்படிங்கிற அம்பேத்கரனுடைய கொள்கையை வைத்து தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆரம்பித்து திருமணமே பண்ணிக்கல. அவர் திருமணம் கூட பண்ணாமல் கொள்கை தான் எனக்கு, மற்றதெல்லாம் வேறகையா, கொள்கைக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பயணித்தவர். திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு ஒரு துப்பாக்கியோட 2 குழல்கள் போன்றவை. இறுதி வரை இந்த கூட்டணி அவர்களுக்கு துணியாக நிற்பெல்லாம் பொதுமேடையில் முழங்கிய அண்ணன் திருமா அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காருன்னா, நம்முடைய சக தோழர்கள்லாம் வந்து மீம்ஸ் போகிற அளவுக்கு இருக்காங்க. எப்படின்னா, போராளியான அண்ணன் திருமா பரோட்டா குருமாவாக ஆகி போன கதை அப்படின்லாம் நிறைய மீம்ஸை பார்க்குறோம். சரி, எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த விஷயத்தில் நமக்குமே அண்ணன் திருமா அவர்கள் மீது மிகுந்த ஒரு வருத்தம் தான். 2 நாட்களுக்கு முன்பு கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒன்று நடந்தது. எங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டையில். அந்த மாநாட்டிற்கு அண்ணன் வன்னியரசு, இன்றைய சமூக நீதித்துறை அமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் சமூக நீதித்துறை அமைச்சரை இடம்பெற்றிருக்கின்ற அண்ணன் வன்னியரசு திரள் நிதியாக க்ரௌட் ஃபண்டிங்காக வசூலித்து அண்ணன் திருமாவளவன் கொடுத்த தொகையை 25 கோடின்னு சொல்லப்படுது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கஷ்டப்பட்ட கட்சியெல்லாம் இல்லை. உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கு எங்களுக்கு கார் கூட வாங்கி கொடுக்க முடியாது. நீங்களும் ஏன் இந்த அளவுக்கு தரம் தாழ்கின்றீங்க? உங்கள் மீது வைக்கப்படுகின்ற அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் சரியாக தான் இருக்கும்னு என்ன தோணுது. அண்ணன் திருமாவை அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டாருன்னு கேட்க தோணுது. ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். அதில் சொன்ன அந்த பழமொழி திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பலை. அந்த ஒரு நிலைமையில் தான் இருக்குது. உங்களுடைய மாற்றமெல்லாம் என்ன சொல்கிறது,
மாற்றம் இல்லை. அதுக்கு கரெக்டான வார்த்தை எனக்கு சிக்க மாட்டேங்குது. மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து நீங்கள் சரி உங்களுடைய மாற்றமெல்லாம் தடுமாற்றமாக வந்து தமிழகத்தை கொண்டு எங்கே தள்ளப் போகிறது தெரியவில்லை. சிந்திப்போம், இன்னும் பேசுவோம்.